அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. சரின்னு ஒத்துக்கோ. அவங்க என்ன ஐடியால இங்க வந்திருக்காங்க, தமிழை கண்டுபிடிக்க என்ன பிளான் வச்சிருக்காங்க, அதுக்காக அவங்க யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். ஆனா என்னையோ மாயாவையோ மீட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்காத. அதால ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லி தட்டி கழிச்சிடு. அவங்க இங்க வரவே கூடாது. ஓகே சார். எங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது பிளான் பண்ணாங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடு. கண்டிப்பா. நிச்சயமா அவங்க எங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு அவங்கள டைவர்ட் பண்ணிடணும். புரியல சார். சொல்றேன். இப்போ அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? தமிழை தேடி வந்திருக்காங்க. அவ எங்க கஸ்டடி தான் இருப்பான்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருப்பாங்க. அதனால எங்களை தான் தேடி வருவாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதே. புரிஞ்சுதா? நீ என்னால முடியாதுன்னு சொன்னா அவங்க வேற ஆளை பார்ப்பாங்க. அதால எங்களுக்கு தான் தலைவலி. அதனால தான் சொல்றேன், அவங்க கிட்ட நம்பிக்கை தர மாதிரி பேசு. தமிழை கண்டுபிடிச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லு. அவங்க உன்னை முழுசா நம்பணும் சுரேஷ். உன்னை தவிர வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க நம்புற மாதிரி நடந்துக்கோ. புரியுது சார். ஹெல்ப் பண்றதா சொல்லி அவங்கள ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்ன மீறி எதுவும் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல அவங்களால உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதானே சார்? அதேதான். தமிழ் எப்படியாவது அவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவா. அதை பத்தி விவரம் தெரிஞ்சா இம்மிடியேட்டா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். அப்புறம் அவங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸும் எனக்கு உடனுக்குடன் தெரிஞ்சாகணும். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே. சரிங்க சார். தமிழை பத்தி ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சா கூட உடனே எனக்கு தெரியப்படுத்து. அவங்கள வச்சு தமிழை பிடிச்சாகணும். அதான் எங்களோட பிளான். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவல? ஐயோ கண்டிப்பா சார். இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, இது கூட பண்ண மாட்டேனா? அவங்கள என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இது பாரியா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சுரேஷ். பார்த்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஓகே சந்திரு சார். இது அட்வான்ஸா வச்சுக்கோ. இந்த இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆனதும் ஒரு பெரிய அமௌண்ட் உனக்கு செட்டில் பண்றேன். ஓகே ஓகே தேங்க் யூ. சுரேஷ் சார். ஒழுங்கா பண்ணிடுவியா சார்? பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது கோல்மால் பண்ண நினைச்ச சார், நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் உங்க பக்கத்துல நீங்க அலோவ் பண்ணதே நான் செஞ்ச பாக்கியமா நினைக்கிறேன் சார். 100% உங்களுக்கு உண்மையா இருப்பேன் சார். வரேன் சார். வரேன் மேடம். கஷ்டம் நஷ்டம் எவ்வளவு வந்தாலும் சரி போராடி ஜெயிச்சு காட்டுறோம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம அவங்க சொன்ன மாதிரி லீஸ்க்கே விட்டுலாம். என் அப்பா ஒன்னும் என்ன கோழைய வளர்க்கல, சோரோட சேர்த்து தைரியத்தையும் ஊட்டி வளர்த்திருக்காரு. என்னால ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சு காட்டுவேன். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதுட்டு இருந்தீங்கன்னா தங்கச்சிங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? அழாதீங்கம்மா, அழாதீங்க. தீபாவை நினைச்ச எனக்கு வேதனையா இருக்கு கல்யாணி. எப்படி இருக்க வேண்டியவ அவளை போய் ஜெயில வச்சிருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன்? போட்டோ கூட என்னால பார்க்க முடியல. புதையல் மாதிரி பொண்ணை ஒப்படைச்சிட்டு போனேன் நேடி. எனக்கு அப்புறம் இவ தானே இந்த குடும்பத்தோட அஸ்திவாரம். அவளை போய் தொலைச்சிட்டு வந்திருக்கேன்னு என்ன குத்தம் சொல்ற மாதிரி இருக்கு. என் இடத்துல இருந்து அவ எல்லாத்தையும் பார்த்துப்பாளு. அவளை கூட உன்னால காப்பாத்த முடியலையான்னு என்ன கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. என் பொண்ணுக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்னு தெரியலையே. அம்மா அழாதீங்கம்மா, தீபா சீக்கிரமாவே விடுதலை ஆயிடுவா. அவளை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். தைரியமா இருங்கம்மா. எப்படி கல்யாணி? நம்ம அவ்வளவு தூரம் சொல்றோம், எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் தானே. அவ ஒத்துக்கலாம் இல்ல?
அந்த ஆபீசருங்க எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துரு, உன்னை விடுதலை பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அப்பவும் அவ பிடிவாதமா தானே இருந்தா. எல்லாத்தையும் யோசிச்சு பண்றவ இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டாளா? இந்த குடும்பமே அவளை நம்பிதானே இருக்கு. அவ இருந்துதானே எங்களெல்லாம் பாத்துக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம யாரையோ காப்பாத்துறேன்னு சொல்லி இவ போய் ஜெயில உட்கார்ந்துருக்காளே. அவங்க என்னதான் உதவி பண்ணவங்களா இருக்கட்டும், இவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை இவ தானே பாத்துக்கணும். அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அம்மா, அது அவளுக்கு புரியாம இல்ல. தமிழ் வந்து காப்பாத்துவாருன்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவளுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். தமிழை காப்பாத்த மினிஸ்டர் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இவளை காப்பாத்திக்க இவளால மட்டும்தான் முடியும். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. உண்மையை ஒத்துக்கொடின்னு நானும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவ கேட்கலையே. இதெல்லாம் அவ தமிழுக்காக மட்டும் பண்ணலமா. துளசிய மனசுல வச்சுக்கிட்டு அவ தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு அவளுக்காக பிடிவாதமா இருக்கா. இவ்வளவு விஷயமும் துளசிக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் அவ தீபாவை காப்பாத்தாம இருக்கா. அதை நினைச்சாதான் கல்யாணி எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இத்தனை வருஷமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துட்டு அவளை காப்பாத்தாம விட்டுட்டாளே. அவ நல்லா இருந்தா போதும், அவ புருஷன் நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா இருக்கா. அவளுக்கு போய் இவ நல்லது நினைக்கிறாளே. ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இல்ல இவளுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. கல்யாணி, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் இப்பவே போறேன். என் பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுன்னு அவளை கேட்கதான் போறேன். அம்மா, எங்க போறீங்க? நான் துளசியோட அப்பாவை போய் பாக்குறேன். உன் பொண்ணு மருதனை என் பொண்ணும் ஏன் இப்படி அவளை பண்ணீங்க? இது நியாயமானு கேட்க போறேன். அம்மா, அம்மாமா வேணாம்மா. நீங்க அங்க போன தேவையில்லாம பிரச்சனை வரும். இல்ல கல்யாணி, நான் பிரச்சனை பண்றதுக்காக போல. தமிழ் எங்கன்னு தெரிஞ்சாதான் தீபாவை காப்பாத்த முடியும். உங்க மாப்பிள்ளையால தானே இவ்வளவு தூரம் ஆச்சு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்கன்னு கையில கால விழுந்தாவது கேக்குறேன். சரிம்மா, அப்ப நானும் வரேன். வேண்டாம்மா, ஏற்கனவே உனக்கும் மோகனுக்கும் பிரச்சனையா இருக்கு. நீ இங்கே இருந்து பசங்களை பாத்துக்க, நான் வரேன். அம்மா, தனியா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம அவங்கள நான் விடுறதா இல்ல. அம்மா வேண்டாம்மா, அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அம்மா போகாதீங்கம்மா. ஏன் ஆளாளுக்கு இப்படி தடுக்கிறீங்க? நான் என்ன சண்டை போடவா போறேன்? எனக்கு என் பொண்ணு வேணும். அவங்கள வச்சு தமிழ் கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கல்யாணி, நீ பசங்களை பாத்துக்கோ. பிரபாகர், நானும் உங்க அப்பாவும் ஒரு காலத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காக இல்லைனாலும் அவருக்காக நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவேன். அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனா இது ஒரு சென்சிட்டிவ் கேஸுங்கிறதுனால அதோட முழுமையான ஸ்டேட்டஸ் தெரியாம என்னால இன்வால்வ் ஆக முடியாது. சார், தீபாவுக்கும் இந்த கேஸுக்கும் நேரடி எந்த சம்மந்தமும் இல்ல. ஃப்ரெண்டுக்காக போய் ஹெல்ப் பண்ணிருக்க, அவ்வளவுதான். அதுவும் அஃபென்ஸ் தான் பிரபாகர். நான் உதவிதான் பண்ணேன், எனக்கு குற்றம்னு தெரியாது, எனக்கே தெரியாம அவங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. உண்மைதான் சார். நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லி நாம நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் விடுதலை பண்ணுவாங்க சார். இதை பத்தி என்னோட சீனியர் லாயர்ட்ட கூட கன்சல்ட் பண்ணோம் சார். இது ஹவாலா கேஸ்ன்றதுனால கோர்ட்டுக்கெல்லாம் போன ரிஸ்க் ஆயிடுன்னு சொன்னார் சார். அதனால டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹையர் அஃபீஷியலை வச்சு இதை பைசல் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொன்னார் சார். அதனால தான் சார் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க தான் எங்களை ஹெல்ப் பண்ணணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நிச்சயம் ஹெல்ப் பண்றேன் பிரபாகர். ஆனா அதுக்கு முன்னால இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? இன்னும் வரலைங்க ஐயா. சரி. பிரபாகர், இந்த கேஸை யார் விசாரிக்கிறாங்க? இல்ல சார், அதை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. சரி, யாருன்னு நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.
பிரபாகர் சசிகுமார் தான் விசாரிக்கிறாராம். அவர் எனக்கு வேண்டப்பட்டவர் தான். அவர்கிட்டயும் பேசிட்டேன். உன்னோட ஒய்ஃப் ஷியாமுங்கிற அக்யூஸ்ட பிக்கப் பண்றதுக்காக கார் அனுப்பியிருக்காங்க. கேட்டா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்களாமே. இந்த விஷயத்துல பொய் சொன்னா நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. சார், அவளுக்கு போய் சொல்லணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்கு உண்மையை மறைக்கிறா. அதான் ஏன்னு எனக்கு புரியல. அவங்க டிரைவரோட பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. யார் அந்த தமிழரசு? அது எங்க அக்கா துளசியோட ஹஸ்பண்ட் சார். ஓ, அவரும் உனக்கு சொந்தமா? உன்னோட ஒய்ஃப் அவர் சொல்லிதான் கார் அனுப்பியிருக்காங்க. அந்த உண்மையை ஒத்துக்கிட்டா ரிலீவ் பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க உண்மையை ஒத்துக்கலாமே பிரபாகர், அதுல என்ன பிரச்சனை? சார், உண்மையை ஒத்துக்க சொல்லி நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம். ஆனா அவ பிடிவாதமா இருக்கா. அப்படி இருந்தாங்கன்னா நம்மளால அவங்கள காப்பாற்றவே முடியாது. சிபிஐ தமிழரசை தேடிட்டு இருக்காங்க. அவர் டோட்டலா அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து காப்பாத்துவார்னு எந்த நம்பிக்கையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உன்னோட ஒய்ஃப் யார் சொன்னா கேட்பாங்க? உங்க அக்கா துளசி சொன்னா கேட்பாங்களா? கேப்பா சார், அவங்க சொன்னா கண்டிப்பா கேப்பா. அப்படின்னா அவங்கள பிடி. யாருக்காகவும் வெயிட் பண்ணாத, உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லு. கண்டிப்பா சார். இந்த ஐடியா எனக்கு அப்பவே தோணாம போயிடுச்சு. நான் இப்பவே அக்காக்கு ட்ரை பண்றேன். பிரபாகர், போன்ல வேண்டாம், போனை உள்ள வை. தமிழரசு தலைமறைவா இருக்கிறதுனால அவர் சம்பந்தப்பட்ட எல்லார் போனையும் டேப் பண்ணுவாங்க. நீ உன் சிஸ்டர் கிட்ட என்ன பத்தி சொல்லி நானும் இதுல இன்வால்வ் ஆகுறேன்னு தெரிஞ்சா எனக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு பேப்பர்லயும் நெட்லயும் போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. நீ அவங்கள நேர்ல போய் பாரு, விஷயத்த சொல்லி அவங்கள சிபிஐ ஆபீஸ் கூட்டிட்டு வா. சரிங்க சார். ஆனா தீபாவை பார்க்க அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களே. நானும் அங்க வரேன் பிரபாகர். அவங்க மீட் பண்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். அப்படியே அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதையும் விசாரிக்கிறேன். அக்கா பார்த்தாலே போதும், எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அவ உண்மையை ஒத்துக்கிட்டானா எப்படியா அவளை வெளில கொண்டு வந்துடலாம். ஓஎஸ், நீ போய் உங்க அக்கா துளசி அழிச்சிட்டு வா. நான் சிபிஐ ஆபீஸ் போய் என்ன சூழ்நிலைன்னு பாக்குறேன். ஓகே சார். சாரி சார், இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வந்திருப்பீங்க. நான் வேற வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல பிரபாகர், உனக்கா இது கூட பண்ண மாட்டேனா? தேங்க்யூ சார். வரோம் சார். தேங்க்யூ சார். வரேன் சார். சார், நான் எப்படி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் கிளம்புறேன். சார் சொன்ன மாதிரி உங்க சிஸ்டர்கிட்ட பேசுங்க. ஏதாவது வேணும் எனக்கு கால் பண்ணுங்க சார். ஓகே சார். துளசி, துளசி, வாங்கம்மா. ஏன் வெளியிலேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. துளசி இல்லைங்களா? முதல்ல உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? உங்க உபசரிப்பெல்லாம் இருக்கட்டும். துளசி எங்க? நான் அவளோட பேசணும். நான் அவளை பார்க்க தான் வந்தேன். எங்க? உங்களை தான் கேக்குறேன். துளசி எங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அது சொல்றது கூட உங்களுக்கு சங்கடமா இருக்கா? இல்ல, துளசி மும்பை போயிருக்கா. என்னது? மும்பை போயிருக்காளா? அவளா போனாளா? இல்ல பொண்ணு மாப்பிளையும் பத்திரமா இருக்கட்டும்னு நீங்க அனுப்பினீங்களா? என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிங்க பேசுறது? என் பொண்ணு இவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கான்னா அதுக்கு காரணம் உங்க மாப்பிள்ளை தான். கண்டிப்பா காப்பாத்துறேன்னு சொன்ன மகாராச இது வரைக்கும் போன இடம் தெரியல. இப்ப துளசி எனக்கு என்ன போச்சுன்னு அவளு மும்பைக்கு ஓடி இருக்கானா? நான் என்னங்க நினைக்கிறது? என் பொண்ணு போட்டு போலீஸ்காரங்க வாட்டி எடுக்கிறாங்க. யாரு யாருன்னு கேட்டு வதைக்கிறாங்க. அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இவங்க பாட்டு தப்பிச்சு போயிருக்காங்கன்னா யாருங்க அவளுக்கு பதில் சொல்றது? யார் அவளை காப்பாத்துவா? தீபாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எங்களுக்கும் வருத்தமாதாமா இருக்கு. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு பார்த்து தீபாவோட பிரச்சனையை சரி பண்ணதான் துளசி அங்க போயிருக்கா. ஆமாம்மா, இந்த பிரச்சனையை சரி பண்ணவும் தீபாவை காப்பாத்தணுங்கிற முடிவோடையும் தான் துளசி மும்பை போயிருக்கா. ஏன் பொண்ணை காப்பாத்த போயிருக்காளா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இந்த எண்ணம் அவளுக்கு உண்மையாவே இருந்திருந்தா அவ என்ன பண்ணிருக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல உண்மை என்னன்னு தெரியாம அல்லாடிட்டு இருந்தோமே, அப்பவே அவ எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கணும். ஏன்
என் ஃப்ரெண்டுக்கு ஏன் புருஷனால தாங்க இப்படி ஆச்சு, அவளை எப்படியாவது காப்பாத்துவோன்னு மனசாட்சியோட பேசிருக்கணும். நமக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவளை காப்பாத்திருக்கணும். ஆனா அவ மூச்சு கூட விடலையே. அவ எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லன்னு உண்மையை மறைச்சு கல்லு மாதிரி இல்ல இருந்துட்டா. எங்களால அப்படி இருக்க முடியாதுங்க. எங்களால ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா மனசே தாங்காது. நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவோம். ஆனா உங்க வீட்டு பொண்ணு சுயநலக்காரியா தானே இருக்கா. அதுவும் யார்கிட்ட சுயநலத்தை காட்டுறா? அவ மேல உயிரை வச்சிருக்கிற கூட பிறந்த பொறப்பா நினைக்கிற ஃப்ரெண்டு கிட்டே காட்டுறா. இது உங்க பொண்ணுக்கு அடுக்குமாங்க? என் பொண்ணு ஒரு அப்பாவிங்க. அந்த பைத்தியக்காரருக்கு இதெல்லாம் புரியல. தப்பிச்சு ஓடுற நேரத்துல உங்க மாப்பிள்ளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அத நம்பி தான் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு அவங்கள காப்பாத்தல நினைக்கிறா. உங்க பொண்ணு அதை நினைச்சாவது இறக்கப்பட்டிருக்கலாம்ல. அவ நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்றாளே, நாம மட்டும் சுயநலமா இருக்கிறது தப்புன்னு அவ யோசிக்கலையே. அவ வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு இப்படி பொறுப்பு இல்லாம கிளம்பி போயிட்டாளே, துரோகி. என்னம்மா நீங்க அவளை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே துரோகின்னு சொல்றீங்க. அவ அப்படி பண்ணுவாளா? போதுங்க. நான் என்ன நடக்காத ஒன்னைய சொல்லிட்டேன். அவ துரோகம் தான் பண்ணிருக்கா. உங்க மாப்பிள்ள பொண்ணு 2 பேருமே பத்திரமா இருக்காங்க. ஆனா என் பொண்ணுல சிக்கல்ல மாட்டிருக்கா. அவளை காப்பாத்த ஏதாவது பண்ணாங்களா? ஒரு துரும்பாவது அசைச்சாங்களா? அவ மட்டும் இல்லங்க, உங்க மாப்பிள்ளையும் துரோகிதான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த பொண்ண சிக்கல்ல மாட்ட வச்சுட்டு எங்க போய் உட்கார்ந்துருக்காங்களே. அவர் எங்க தாங்க இருக்காரு? முதல்ல போன் பண்ணுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாதான் என் பொண்ணை விடுவாங்க. போன் பண்ணுங்க அவருக்கு. மாப்பிள்ள போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு என் பொண்ணு பலிகடாவா ஆக்குறீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா சூழ்நிலை என்னன்னு நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணு மருதானே என் பொண்ணும். அவளை நம்பிதான் எங்க குடும்பமே இருக்கு. அவ மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டானா எங்க எதிர்காலமே பாழாயிடும். உங்க மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. அவளால எங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு அப்பாவி டிரைவர் பொண்ணு கூட மாட்டிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கைக்கும் நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும். மத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறது ரொம்ப அநியாயங்க. கொஞ்சம் அவருக்கு சொல்லி புரிய வைங்க. என்னம்மா பேசுறீங்க? இதெல்லாம் வேணும்னா என் மாப்பிள்ள பண்ணிருக்காரு. என் மாப்பிள்ள மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதா அவரோட பழக்கம். ஆனா அவரால் தானே என் பொண்ணு இப்ப பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கா. அவரா இத பண்ணாரு? இல்லையே, அவரே யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் அவரே இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்காம நீங்க அவர் மேல குத்தம் சொல்றது நல்லா இல்லம்மா. அம்மா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. கல்யாணியையும் உங்க பொண்ணையும் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினதே அவர்தான். நீங்க சொல்லி அவரு காப்பாத்தினாரு இல்லையே. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்லம்மா. நான் எதையும் மறக்கலங்க. அப்பா அவர் காப்பாத்தினாரு. அதுக்காக இப்ப வேணாலும் உயிரை விட தயாராயிருன்னா அதை ஏத்துக்க முடியுமா? இதுக்கு பதிலா அன்னைக்கு அவளை கொன்னு இருக்கலாம்ல. அம்மா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சிக்கலான நேரத்துல உங்களை காப்பாத்தினவரு அவரால இப்ப உங்களுக்கு பிரச்சனைனா அவர் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டாரு. இந்த பிரச்சனைய அவரே சரி பண்ணிடுவார். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அவரை கொஞ்சம் நம்புங்க. எப்படிங்க நம்புறது? இது வரைக்கும் அவர் என்ன ஆனார்னே தெரியலையே. அதாம்மா பிரச்சனை. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு எங்க யாருக்குமே தெரியாது. அவர் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்க தான் துளசிய மும்பை போயிருக்கா. இல்ல, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு நல்லா தெரியும். அவரை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைக்கிறீங்க. என்னம்மா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க நம்பாம இருந்தா எப்படி? நாங்க துளசியையும் தீபாவையும் வேற வேற மாதிரி பார்க்கல.
தீபாவை எங்க பொண்ணு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்படி நினைக்கிறதாவே தெரியலையே. உண்மையாவே அப்படி தீபாவை பொண்ணா நினைச்சீங்கன்னா உங்க மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் இங்க வர சொல்லுங்க. அம்மா, மாப்பிள்ளையோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னேனேம்மா. இப்ப நாம நினைச்சாலும் அவர் கூட பேச முடியாது. அவர் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்க தான் துளசியும் மும்பை போயிருக்கா. பொண்ணு பெத்த என்னோட வேதனை உங்களுக்கு புரியல. திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பொய் சொல்லலம்மா, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை எங்க இருக்காருன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்க தான் துளசி மும்பை போயிருக்கா. இதுதான் உண்மை. இதை நீங்க நம்புங்க, இல்ல நம்பாம இருக்க. எங்களால எதுவுமே பண்ண முடியாது.